எனக்கு ஒரு கால் வந்தது, சித்து பேசுறேன், விஜய் சித்து பேசுறேன் அப்படின்னு வந்து கால் பண்ணாரு. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியல. அதனாலதான் நான் வந்து சரி நீங்க என்ன தெரியலன்னு சொன்னாலும் நான் உங்ககிட்ட பேசிடணும்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி பரவாயில்லடா பேசிடலாம், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல பேசிடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாரு. எனக்கு அவர் கால் பண்ணும்போது அவர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஓகே. சோ அதுக்கப்புறம் கண்டினியூஸா போன்ல தான் பேசிட்டு இருந்தீங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கீங்க அந்த ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்க. சோ அப்ரிஷியேட் பண்ணுவாரு, எப்போ ஃபோன் பண்ணாலும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அவங்க ஃபேமிலியா பார்ப்பாங்க வீடியோஸ், அதாவது என்னை பத்தி பாசிட்டிவ். அதான் ஒரு நல்ல மனுஷன் அவரு. அந்த ஸ்டேஜ்ல வந்து அது அவருக்கான ஸ்டேஜ், ஓகேங்களா. பட் அங்கேயும் வந்து என்னை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு, நான் தான் அவரை பத்தி பேசணும். பட் அங்கேயும் என்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு பாசிட்டிவான மேன், ஜாலியா அப்பப்போ பேசுவோம். அவருக்கு ஏதாவது ஹிண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா அவர் கேட்பாரு. ஸோ இது எப்படி பண்ணலாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. ஏதாவது ஒரு கண்ட்ரி, இப்போ நான் போன கண்ட்ரி அவர் போய் சிங்கப்பூர் போயிருந்தாரு. ஸோ அப்போ சில இன்புட்ஸ் கேட்டாரு. ஸோ எனக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேட்டுப்பேன். பட் நாங்கள் ஏதோ பல ஆண்டுகள் பழகின மாதிரி பேசிப்போம் போன்ல, ஆனா நேர்ல பார்த்ததே இல்லை. மறக்க முடியாத சம்பவம் பிஹைண்ட் த கேமரா நிறைய விஷயங்கள் நடந்திருந்திருக்கலாம், அதை நீங்க ஷேர் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? முதல்ல ஷாக்கிங்கா இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வந்து அப்பதான் ட்ரோன்லாம் வர ஆரம்பிச்சது. ட்ரோன் கல்ச்சர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த கனடா பார்டர்ல போய் ட்ரோன் விட்டேன். ஸோ ட்ரோன் விடும்போது விட்டு அந்த ட்ரோன் அந்த ஃபுட்டேஜ்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டேன், அந்த எபிசோட்ஸ்லாம் போட்டேன். 2 மாசம் கழிச்சு எனக்கு ஃபெடரல் ஏவியேஷன்ல இருந்து ஒரு இமெயில் வந்தது. ஸோ நீங்க வயலேட் பண்ணிருக்கீங்க, உங்க மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, இன்வெஸ்டிகேஷன் வரணும் நீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ யூஎஸ்ல போலீஸ் அப்படின்னாவே எப்படி இருக்கும், அதுவும் ஃபெடரல் ஏவியேஷன்லாம் எவ்வளவு பயமா இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு யூடியூப் வந்து பயந்த சம்பவம் அதுதான். ஒரு மாதிரி 2-3 நாள் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். அது பார்த்த உடனே வந்து நான் ரெடி டு கோஆபரேட், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், நான் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்செல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வில் டிஸ்கஸ் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் வர சொன்னாங்க ஃபெடரல் ஏவியேஷன்ல இருந்து. ஸோ போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இது மாதிரி. ஸோ நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன் அங்க, அது வந்து லீகலா அவங்க அப்ரூவ் பண்ண ஆப் தான். ஸோ அந்த ஆப்ல வந்து அங்க நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதை பார்த்து தாங்க நான் யூஸ் பண்ணேன். ஸோ தெரியாம யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் யூஸ் பண்ணல, அங்கிருந்து காப்பி பண்ணிலாம் போடல. நான் என்னன்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு கூட்டு போய் கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. இதுக்கு மேல இதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்க, இந்த சர்டிபிகேஷன்லாம் முடிக்கணும் நீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க ட்ரோன் யூஸ் பண்ணுங்க. கடைசியா அவங்க எனக்கு கிளாஸ் எடுத்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன், இதுக்கு மேல ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ பதட்டமா இருந்தது. ஏன்னா கூகுள் பண்ணா, இப்போ நீங்க சாதாரணமா காஃப் கூகுள் பண்ணா கேன்சர், த்ரோட் கேன்சர் அப்படிங்கல, கூகுள் பண்ணா வந்து உனக்கு 10 வருஷம் ஜெயிலு, $1,00,000 நீ பெனால்டி கட்டணும். இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வயலேஷன் நம்ம கேஸ் வந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. மாட்டணும்னா லைஃபே காலிடா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது ஆக்சுவலா உங்களை கூப்பிட்டு வார்ன் பண்றதையும் விட்டுட்டு உங்களுக்கு அதை டீச் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ஆக்சுவலி நான் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா, அது நான் நிறைய சொல்லுவேன். அது அவங்க வந்து நம்ம கிட்ட காசு வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது, நம்மளை திருத்தணும்னு நினைக்கிறாங்க.